இன்டர்வியூ எடுக்கிறப்ப கொஞ்சம் கூட வந்து ஒரு அவனுக்குன்னு ஒரு டீசன்சி இல்லையா? நான் அவன் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இவ்வளவு கேவலமா தரம் குறைவா வந்து பெண்களை வந்து எதுவும் இந்த ஜெனரேஷன்ல பேசிக்கிட்டு and they're telecasting that also and you don't have any kind of response or any kind of மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. And that guy, what audacity he has to stand by that point. அதான்மா இன்னும் ஆச்சரியமா இருக்கு. இன்னொரு மீடியாவில் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி பேசிட்டீங்களா சார், என்ன நான் அப்படிதான் சொன்னது தப்பு, சொன்னது ரைட்டு தான்றாருமா. இப்படி பேசுறவங்கள வேற எப்படி கூப்பிடுவீங்க? வேற என்ன வார்த்தை இருக்கு? சரியான நிலைப்பாடு. இந்த மாதிரி ஆட்களை இப்படித்தான் பேசி ஆகணும், வேற வழி கிடையாது. சோ இந்த வார்த்தையை பயன்படுத்த ஸ்டாண்ட்ல நீங்க உறுதியா இருக்கிறீங்க, இதை பின்வாங்க மாட்டீங்க. இதுக்கு எதுக்கு பின்வாங்கணும்? ஏங்க நீங்க வந்து விபச்சாரி நாங்க கூப்பிடணும், எதுக்கு பின்வாங்கணும்? கனவு காண சொல்லிருக்காரு அப்துல் கலாம். இந்த கழுதை எப்படி கனவு காண்டுட்டு இருக்கு? அது இன்னைக்கு அவர் கூட சொட்டையா இருக்காரு, நான் போய் நீங்க சொட்டை அப்படி சொல்ல முடியுமா? பாடி ஷேம் பண்ண கூடாது. பாடி ஷேம் பண்ண கூடாதுல. அவங்க தப்பு பண்ணலாம், நம்ம பண்ணலாமா? அதுதான் நான் சொல்றேன். see now I see what I see. Can I tell him that no, I should not body shame him? ஆமா, ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ஒண்ணும் இல்ல, நீங்க வெயிட் கொஞ்சம் கூடுதலா இருக்குன்னு சொல்லி எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணாங்க. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு பிளேட்டன்டான ஒரு என்ன சொல்றது, ஒரு கேரக்டரே வந்து அசாசினேட் பண்ற மாதிரி, ஒரு பெண்ணுடைய பொலிட்டிக்கல் ஏஜென்சியை வந்து பாதிக்கிற மாதிரி, கேவலப்படுத்துற மாதிரி வந்து ஒரு ரிமார்க் பண்ணி, why isn't this national news? That's my question. Why do you always have a double standard when it comes to TVK? இல்ல TVK மட்டும் இல்லம்மா, இப்போ இவர் வந்து அப்துல் கலாமையும் அசிங்கப்படுத்திட்டு கேவலப்படுத்திட்டாரு, பெண் சமூகத்தையும் கேவலப்படுத்திட்டாரு. ஆனா என்னன்னா, இதுல ஒரு செக்ஸ் ஒர்க்கரே எடுத்துப்போமா, அவங்க மட்டுமா பண்ணிக்க முடியும்? இன்னும் கூட ஒரு ஆண் போறான்ல, அவனை எதையும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் அவனுக்கு அவன் தானமா ஸ்டிமுலேட் பண்றான், அவன் தானமா வந்து காசு கொடுக்குறான், அவன் தானமா முதல் குற்றவாளி. அவனை பத்தி எந்த வார்த்தையுமே பேச மாட்டாங்கிறாங்களே. அவனுக்குன்னு ஒரு டேர்ம் கிடையாது. அவனுக்கு ஒரு டேர்ம் இருக்குதா? இல்ல. கன்சியூமருக்கு ஒரு டேர்ம் இருக்கா? இல்லல. அப்ப இது எவ்வளவு வந்து இதுவே பெரிய இது ரொம்ப கேவலத்தோட கேவலம். அதை இந்த நூற்றாண்டுல உட்காந்து பேசிட்டு இருக்குது இன்னும் கேவலம். அதையும் ஒருத்தன் டெலிகாஸ்ட் பண்றாங்களே, அது அதை விட கேவலம். அதை விட கேவலம் என்னன்னா, நான் வந்து பேசுனது ரைட்ன்றான் பாரு, இன்னும் கேவலம் அது. இது எப்படி இத இல்ல, நானே சத்தியமா சொல்றேன், he has to be answerable for this. அவர் எனக்கே வந்து அது கேட்கும்போது, ஒரு ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்கும்போது என்னடா இது அப்படின்னு இருந்தது. ரெண்டாவது வாட்டி கேட்கும் கோவம் வந்துச்சு. எனக்கு கோவம் வந்து நம்மளே பசங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமான்னு எனக்கு இருந்தது. ஏன்னா இது வந்து பெண், இப்ப தாவேகா பெண்கள் அப்படிங்கிறது பெண் சமுதாயத்துக்குமே வந்து இது ஒரு துரோகம் அவர் பண்றது. இந்த காலகட்டத்துல அவருக்கு இவ்வளவு பேசுறதுக்கு யார் இடம் கொடுக்குறா? எவ்வளவு